ஹலோ வணக்கம். ஃபிஃப்த் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சு தரம்சாலால. ஒரு எக்ஸைட்டிங் டே, ஒரு ஹாப்பி டே தான் இந்தியாவுக்கு. பீடாக் வெல்கம் டு த ஷோ. டேஷ் உருவுற சம்பவம் முதல்ல நீங்களும் சொன்னீங்க, நானும் அதை என்டார்ஸ் பண்ணேன். 5-0 ஆனால் 4-1 அப்படின்னு சொன்னோம். ஆயிருக்க வேண்டியது 4-1 அப்படின்னு நம்ம சொன்னோம். நிறைய பேர் வந்து வேற மாதிரி சொன்னாங்க. அதை நோக்கி தான் இப்போ போயிட்டு இருக்கா. உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? ஒரு 2 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா இந்த பாக்கெட்ல இந்த பேஸ் பால்னாங்க எங்க போச்சு தேடிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பேர் நமக்கு சொல்லியும் கொடுத்தாங்க பேஸ் பால்ன்றது என்ன அப்படின்னு. பீடாக்கு நம்ம வந்து தெரியல, பேஸ்பால்னா என்னன்னு பீடாக்கு புரியல அப்படின்ட்டாங்க. சரி பரவாயில்ல, இப்ப புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் சந்தோஷம். அதாவது எப்படின்னா, வந்தோரை வாழ வைக்கும் அந்த ஒரு நாடு அப்படின்னா இந்தியா அப்படின்றதுனால ஒரு டெஸ்ட் கொடுத்தது அது. இது 5 டெஸ்ட் மேட்ச்ல ஒரு டெஸ்ட் மேட்ச் இந்த மாதிரி ஒரு டீமுக்கு கொஞ்சம் கூட ஒரு பிளானிங் எதுவுமே இல்லாம, அதாவது நம்ம எப்படி சொன்னோம், இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் 2.5 days பக்கம் ரொம்ப நல்லா இருக்கும் ஆடுறதுக்கு. எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பொறுமையா ஆடணும். 100 for 1 24 ஓவர்ல அப்படிங்கும் போது இப்ப நான் சொன்ன போது நிறைய பேர் என்ன சொன்னாங்க, நீங்க வந்து எப்படி நீங்க ஒலி போப்ப அந்த மாதிரி ஒரு பிளேயர்னு சொல்லலாம் அப்படின்னா, அவர் வாழ்க்கையில இது வரைக்கும் வந்து கெரியர்ல எவ்வளவு ரன் அடிக்க போறாரோ அதை ஒரே இன்னிங்ஸ்ல அடிச்சுட்டாரு. நான் அவரெல்லாம் சத்தியமா நான் நம்பல. நீங்க சொன்னப்ப நான் நம்பல. இன்னும் ஒரு இன்னிங்ஸ் பெரிய இன்னிங்ஸ் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். நான் ஹானஸ்டா சொல்றேன். இப்படி சொல்ற பீடாக ரொம்ப ஏர்லியாவே இப்படி ஒரு கால் எடுக்கிறாரு. இன்னும் ஒரு இன்னிங்ஸ் அவன் அடிப்பான்னு நான் சொன்னேன், நினைச்சேன் மனசுக்குள்ளானா. நீங்க சொன்ன மாதிரி அவன் அதுக்கப்புறம் அடிக்கவே இல்லை. போப்பு ஏங்க ஸ்பின்னு போட்டா 8 கால் பூச்சி மாதிரி கால் பின்னிக்குது, எப்படி ரன் அடிக்க முடியும் சொல்லுங்க பாப்பா நீங்க. அவரு 196 ரன் அடிச்சு ஒரு 230 ரன் லீடு கொடுத்து டெஸ்ட் மேட்ச் தோத்தாங்களே, அந்த வருத்தம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம கண்ணாப்பட நம்மள திட்டி வேற விட்டாங்க எல்லாரும். இந்த டீம் வச்சுட்டு நீங்க வந்துட்டு இங்கிலாந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க. இங்கிலாந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணல, நான் இந்தியாவை ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன், அதுதான் பிரச்சனை. அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஒரு டாஸ் நீங்க வின் பண்றீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டேஞ்சரஸ் பிளாய் பண்ணார் ரோஹித் சர்மா. 2 பேருக்கும் எக்ஸ்டெண்டட் ஸ்பெல், அதாவது ஒரு லெவலுக்கு மேல பாத்தீங்கன்னா நல்லா ஆட ஆரம்பிச்சாங்க. கிராலிக் பேட்ல பட ஆரம்பிக்குது, ஒரு பார்ட்னர்ஷிப் செட் ஆரம்பிக்குது. அப்படிங்கும் போது அந்த ரிதமை பிரேக் பண்றதுக்கு நீங்க ஒரு எண்ட்ல இருந்து ஸ்பின்னரை கொண்டு வரணும். 2 பேருக்கும் 6-6 ஓவர் கொடுத்து அது கொடுக்காம ஒரு 3-4 ஓவருக்கு அப்புறம் இந்த பக்கம் ஒரு பக்கம் பும்ராவையோ சிராஜையோ கட் பண்ணி ஸ்பின்ன கொண்டு வந்திருந்தா இன்னும் 30 ரன் இன்னைக்கு குறைஞ்சிருக்கும். சரி ஓகே, சி வி cannot பட் be பும்ரா கொஞ்சம் critic. அன்லக்கி பீடாக். நல்லா போட்டாருல்ல நீங்களும். ஐ திங்க் யூ அக்ரி வித் தட். நியூ பால்ல ரொம்ப நல்லா போட்டாரு பும்ரா. வெரி அன்லக்கி டுடே. பயங்கரமா போட்டாரு இல்லைங்களா. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல யூ ஃபீல் லைக் யூ ஸ்டில் போலிங் வெல். ஆனஸ்டா சொல்றேன், ஃபர்ஸ்ட் 12 பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. கசாமுசாலாம் அவங்க அடிக்கல. உடனே நான் என்னடா அது தொலைச்சிட்டாங்க போல இருக்கு பேஸ் பால் சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய விஷயம், நீங்க கிங்ஸ் 11 பஞ்சாப் ரசிகர்கள்லாம் சந்தோஷப்படணும். ஏன்னா பர்ஃபெக்டா பிராக்டிஸ் பண்ணாரு ஜானி பேர்ஸ்டோ. ரொம்ப அழகா ஐபிஎல் பிராக்டிஸ் பண்ணாரு 100th டெஸ்ட் மேட்ச்ல. பட்டார் மோட்டார் கண்ணா பண்ண எல்லாம் அதாவது ஒரு லெவலுக்கு மேல இந்த மாதிரி ஒரு நல்ல பிச்சு ஒரு 360 370 வந்தா உங்களுக்கு அசண்டன்சி அப்படிங்கும் போது, இப்ப ஃபர்ஸ்ட் செஷன்ல வந்து 100 for 2ங்கும் போது இட்ஸ் இங்கிலாந்து செஷன். இப்பயும் சொல்லிடுறேன், 25.3 overs 4 runs an over உங்களுக்கு ரன் ரேட்டும் போது 8/10 ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு பதுங்கி என்ன பண்ணுதுன்னு தெரியாம ஆடி ஒரு 94 for 6 in 29.3 overs செகண்ட் செஷன்ல ரன் ரேட்டும் வரல. 10/10 ஒரு இடி. மூணாவது செஷன்ல ஹைலைட் உங்களுக்கு என்னன்னா, நம்ம என்ன இங்கிலாந்து ஆடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோமோ அந்த ஸ்டேல இந்தியா ஆடினாங்க. ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ல 72 for no loss. அதுல ஜெய்ஸ்வால் வந்து 33-42 பால்ல, பெரியப்பா 39-48 பால்ல 15 overs 72 for no loss. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ல ஸ்பின்னர்ஸ் செட்ல வந்தது நிமித்துட்டாங்க 2 பேரையும். அதுக்கப்புறம் இங்க 30 ஓவர்ல 135 for 1 அப்படிங்கும் போது இம்போசிங் ரன் ரேட்டு. ஆனஸ்ட்லி உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, ரைட்டிங் இஸ் ஆன் த வால். நம்ம இன்னொன்னு என்ன சொன்னோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செஷன்ல விக்கெட் விழாது, 27% தான் ஃபர்ஸ்ட் செஷனு, 36 செகண்ட் செஷன், 37 செகண்ட் செஷனு. ஃபர்ஸ்ட் 20 ஓவர்ல விக்கெட் விழாது, 21 to 50 4 விக்கெட்டு, 51 overs and further 4 விக்கெட்டு. அப்படிங்கும் போது அந்த டேஞ்சர் சைனை உங்களுக்கு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் கன்சாலிடேட் பண்ணணும். அவங்க அந்த எந்த பிளானுமே கிடையாது சார். அவங்க வந்து
5 டெஸ்டும் அடி அடி எல்லா பாலையும் அடிக்கிறாங்க. பட்டா பாக்கியம் படாட்டி லேகியம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பட்டுது, அதுக்கப்புறம் படல. இந்த தீர்ப்பு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நாளையில இருந்து என்டர்டைன்மெண்ட் தான் வியூவர்ஸுக்கு. இட் இஸ் கோயிங் டு பி 4-1. ஆமா, குல்தீப் நம்ம சொன்ன மாதிரி விக்கெட் எடுத்துட்டாரு, 5 விக்கெட். ஹோப் வியூவர்ஸ் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஆஷ் சொல்லவே வேணாம், 4 விக்கெட்டு. அவங்க 2 பேருமே 9 விக்கெட் எடுத்தாங்க. 2 பேருமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நினைக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. நான் எப்பவுமே என்ன சொல்றேன், நான் சொல்ற அந்த 5 பேரை பிக் பண்ணாதீங்க. சார் சொல்ற அந்த 2 பேரை கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க. அதாவது எப்படின்னா, அது இன்னொன்னு எப்படின்னா, he tried to beat the batsman in the air. That is the biggest quality you can see on a pitch where you got bounce. இந்த பிட்ச்ல பவுன்ஸ் இருக்குங்கும் போது நிறைய ஓவர் ஸ்பின் போடணும். ஓவர் ஸ்பின் போட்டு ஏர்ல பேட்ஸ்மேனை பீட் பண்ணீங்கன்னா, பவுன்ஸ்ல பீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சான்சஸ் நிறைய இருக்கும் போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா போட்டார். அஸ்வின் எப்படின்னா கில்லாடி, இந்த சுச்சுவேஷன்ல எப்படி வந்து விக்கெட் எடுக்கிறதுன்னு அவருக்கு தெரியும். குல்தீப் வந்து அந்த சுச்சுவேஷன்ல நல்லா போட்டு ஒரு ஸ்டார்ட். ஏன்னா see 100 for 1ங்கிறது ஒரு இம்போசிங் ஸ்டார்ட். லெட்ஸ் பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. 100 for 1ல இருந்து 218 ஷார்ட் அவுட்னா Ashwin also got 4 wickets on his 100th test match. Not to take the limelight away from him, but it's Kuldeep who created pressure with his magnificent bowling. Honest enough to say that the hero of the day was Kuldeep. சூப்பர். சரி, நாளைக்கு வந்து இங்கிலாந்து என்ன பண்ணணும்? ஏதாவது தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்னத்தை சொல்ல, அப்படியே நாளைக்கு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்து இந்தியா கொட்டிக்கிட்டு ஒரு 110 ரன் லீடு கொடுத்தாரு. என்ன பண்ண போறாங்க? 35 ஓவர்ல சுத்தி 4வது நாள் பிளைட் ஏறி போக போறாங்க. எனக்கு ஐல் சீட்டு, எனக்கு விண்டோ சீட்டுன்னு. சார், அதாவது நான் ஒன்னே ஒண்ணு என்ன சொல்றேன்னா, see to be very honest with you, you should find ways if you want to beat a champion team like India in India. ஓகே, உங்களுக்கு அந்த பேஸ்பால் கான்செப்ட், நீங்க எந்த மாதிரி டீமோட ஆடுறீங்க, சவுத் ஆப்பிரிக்காவோட ஆடுறீங்க, ஆஸ்திரேலியாவோட ஆடுறீங்க, நியூசிலாண்டோட ஆடுறீங்க, சிமிலர் கைண்ட் ஆஃப் டீம்ஸ், சிமிலர் கைண்ட் ஆஃப் பேட்டர்ன்ஸ், சிமிலர் கைண்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு அவங்க சவுத் ஆப்பிரிக்காக்கு இங்கிலாந்து வந்தாலும் இது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க இப்பயும் சொல்றேன், நீ இந்த மாதிரி போய் இப்போ ஸ்ரீலங்கா ரொம்ப இதாயிடுச்சு, பங்களாதேஷ்ட போயிட்டு இந்த மாதிரி குறுக்கு போட்டு ஆடினீங்க, பொட்டலை கட்டி அமைச்சிருவான் 3 நாள்ல உங்களுக்கு. அப்படிங்கும் போது இப்ப இங்கிலாந்து என்ன பண்ணணும்? இப்ப இந்தியா வந்து அஃபென்சிவா ஆடுறாங்க. அவங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 12 ஓவர் பயங்கரமா அவங்கள ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணி எல்லா ஃபீல்டர்ஸையும் இந்த பேஸ்பால் போலிங்ல கொண்டு வரணும். உள்ள கொண்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் 12 ஓவர்ல 2 விக்கெட் எடுத்துட்டு டெபுட்டன்ட் லைக் படிக்கல் as well. அப்படிங்கும் போது நோ மேட்டர் வாட், துருவ் ஜூரல், வாட் எவர் இட் இஸ், தேர் ஆல் பர்ஃபார்மிங். நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. சர்ஃப்ராஸ் கான் பெருசா இந்த சீரீஸ்ல தான் டெபு இருக்குங்கும் போது நாளைக்கு பெரியப்பாவா ஒரு குயிக்கா அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு they have to run through the inexperienced இது ஒரு 110 ரன்னுக்குள்ள லீடு வந்ததுன்னா இங்கிலாந்து can think that they got some sniff of getting back into the game. ஆனால் திருப்பி இந்த மாதிரி அப்ரோச் டப்பு டிப்புன்னு அடிக்கணும்னு நினைச்சாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் செஷன்ல விக்கெட்டே விழாது. அவங்க என்ன பண்ணணும்? இதே மாதிரி அட்டாக்கிங் மைண்ட் செட்லயே ஒரு 2-3 ஓவர் மட்டும் கொஞ்சம் பார்த்து ஆடிட்டு அதுக்கப்புறம் இந்தியா டு புட் த பெடல் ஆன் த ஆக்சிலரேட்டர். ஏன்னா உங்களுக்கு 3வது நாள்ல இருந்து உடைய ஆரம்பிக்கும் பிச்சு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்தியா பெர்ஸ்பெக்டிவ்ல ஸ்டில் ஐ எம் டெல்லிங் யூ, 100 ரன் மேல இந்தியால நீங்க லீட் எடுத்துட்டீங்கன்னா தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்படிங்கும் போது இந்தியா டு பிளே அக்ரெசிவ்லி அண்ட் செட் த டோன் டு ஷட் த ஷாப் அட் த எண்ட் ஆஃப் டே டுமாரோ. ஓகே, நானும் அதான் நினைக்கிறேன். இட் இஸ் இந்தியாஸ் கேம் டு லூஸ். இதுக்கப்புறம் இந்தியாவா பார்த்து வச்சுக்கோங்கன்றா கூட ரொம்ப கஷ்டம். ஸோ என்ன ஆகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். இருந்தாலும் நிறைய பேர் உங்களை தான் டேக் பண்ணி போடுவாங்க, நீங்க வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க இங்கிலாந்து உங்களுக்கு பேஸ்பாலே புரியல, பீடாக்கு பேஸ்பால்னா என்னன்னு கரெக்டா தெரியல, அது இதுன்னா போடுவாங்க. இருந்தாலும் உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? நான் வந்து இந்தியா ஜெயிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். 4-1 தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் எப்படின்னா, எவ்ரி ஒன் ஹஸ் காட் அன் ஒப்பீனியன் டு ஷேர். என்னோட ஒப்பீனியன்ல நான் பேஸ்பால்ன்றது என்னன்றது அப்படின்னு சொன்னேன். ஸோ எவ்ரி ஒன் ஹஸ் காட் த ரைட் டு கிரிட்டிசைஸ் இட், ட்ரோல் இட். ஸோ ஐ ரெஸ்பெக்ட் இட். நான் கோவலாம் பட மாட்டேன். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, when it becomes 4-1, please accept what is the concept of the right baseball. இங்கிலாண்டை நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே இல்லை. இங்கிலாந்து வந்து ப்ராப்ளம், அவங்க எப்படி வந்தாங்கன்னா இங்க they came up with inexperienced spin lineup. They made it worse for themselves by the approach what they took, which is not going to work in India. நான் திருப்பி சொல்றேன், நாக்பூர் சென்னை மாதிரி விக்கெட் கொடுத்து தாவாங்கட்ட உடையற பிச்சு கொடுத்துருந்தாங்கன்னா
5 செஷன்ல மேட்ச் முடிஞ்சிருக்கும். இந்தியா ஹஸ் பீன் எக்ஸ்ட்ரீம்லி கைண்ட் டு இங்கிலாந்து. ஏன்னா இஃப் யூ ரிமெம்பர் ஃபர்ஸ்ட் ரிவ்யூல நம்ம சொன்னோம் 5 டெஸ்ட் மேட்சும் பரம பாட்டா பிச்சு, இதோட ஆப்பர்ச்சுனிட்டி இங்கிலாந்து கிடைக்காதுக்கும் போது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு அவங்க அப்ரோச்சை மாத்திருந்தா வேற மாதிரி போயிருக்கும். என்னோட ஃபைனல் தாட் என்னன்னா, இந்தியா சுப்ரீம் கண்ட்ரோல் மோடு, இங்கேருந்து இந்தியா விழறதுக்கான சான்ஸே கிடையாது. இதுல என்ன பாசிட்டிவ்ஸ், படிக்கல் என்ன பண்ண போறாரு, சர்ஃப்ராஸ் என்ன பண்ண போறாரு, தட் இஸ் கோயிங் டு பி தி பிக்கஸ்ட் பாசிட்டிவ். எனக்கு பெரியப்பா வந்து ஒரு டேடி அண்டர் அடிக்கணும் அப்படின்னு ஆசை. எனக்கு எப்படின்னா, ஒரு டெஸ்ட் நீ தோத்துட்டு அந்த 4ஆம் டெஸ்ட் மேட்ச் வந்து கன்வின்சிங்கா ஜெயிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஒன்ஸ் வி கம் பேக் ஃபார் டே 2 ரிவ்யூ, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நாளைக்கு எங்களுக்கு மேட்ச் இருக்கு, நைட் மேட்ச் இருக்கு, கொஞ்சம் லேட்டா ஒரு ரிவ்யூ. சாரும் ரொம்ப பிஸி, அதனாலதான் நாங்க லேட்டா இது பண்றோம், மன்னித்துக் கொள்ளுங்கள். We'll come back tomorrow to entertain you to see how far India has gone on to win the second test match. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 81-19 இருக்காங்க. இதுக்கு மேல நாளைக்கு போறாங்களா எட்ஜ்? நாளைக்கு வந்து பார்ப்போம். until we come back and entertain you for day 2. இப்ப இவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி 5 விக்கெட் குல்தீப் கரெக்டா எடுத்துட்டாரு. இவர் சொன்ன இன்னொரு பிக்கு எப்படி பண்றாரு அப்படின்னு பாக்குறோம். நாளைக்கு பார்ப்போம். தேங்க்ஸ் அலாட். பை பை.